Hi friends, welcome to Lakshmi Max. 10 August 2026 RRB Group D Shift 2 and 3 கேட்ட GK and Science கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. என்னால கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியலங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிச்சிருங்க. ஏப்ரல் மே ஜூனோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ல அப்படியே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, என் கையில இந்த பிடிஎஃப் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 199. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த மாச கடைசியில என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் 30,000 வேகன்சிக்கு ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல்லுக்கான நோட்டிபிகேஷன் வர்றதுனால இப்ப இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து புதுசா படிக்க போறேன், பிகினரா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இந்த எக்ஸாமுக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. நம்ம 2 days பிஃபோர் வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர்ல ஆல் இன் ஒன்னுக்கு இப்போ 2 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணக்கூடிய 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஹூ டுக் ஓத் அஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு 2026? ஓகேவா? ஸோ 2026 தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சராக யார் பதவி ஏற்றாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய். ஓகேவா? ஸோ இவரோட பார்ட்டி வந்து தமிழக வெற்றி கழகம். இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர்? ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல ஒரு 3 டைம் கேட்டது தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு யார் வின் பண்ணாங்க அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸ் வந்து வின் பண்ணாரு. ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு பாத்தீங்க அப்படின்னா அரியனா சபலெங்கா வந்து வின் பண்ணாங்க. Which team has been awarded Team of the Year at the Laureus World Sports Award? So Team of the Year award யாரு வின் பண்ணாங்க அப்படின்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மன். ஓகேவா? ஸோ இவங்க தான் டீம் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டோட அந்த ஃபுல் டீடைல் வந்து இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு கூட உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா இப்போ ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டும் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அரியனா சபலெங்கா இவங்க வந்து பெல்லாரஸை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். ஓகே, பிரேக் த்ரோ ஆஃப் த இயர் வந்து அடுத்த ஷிஃப்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கம்பேக் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. அதாவது 9 ஆகஸ்ட்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகே, மாற்றுத்திறனாளி ஆண்டின் வீரர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. During the 16th annual summit in July 2026, India and which country signed historic agreement related to artificial intelligence, defense, co-development and massive economic investment? ஜூலை 2026ல நடந்த 16வது வருடாந்திர உச்சி மாநாட்டுல இந்தியாவும் எந்த நாடும் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் பொருளாதார முதலீடுகள் தொடர்பான வரலாற்று ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who from the Bastar division of Chhattisgarh has been honored with the Padma Shri Award 2026 for remarkable contribution to social work and women's upliftment? சத்தீஸ்கரோட பாஸ்தர் பிரிவில் இருந்து சமூக சேவை மற்றும் பெண்கள் மேம்பாட்டுக்கு சிறப்பான பங்களிப்பு ஆற்றியதற்காக 2026ல பத்மஸ்ரீ விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்ரி தாட்டி. ஓகேவா? சோ இந்த பத்மா அவார்ட்ஸ்ல இருந்து எல்லா ஷிஃப்ட்லயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த பத்மா அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க. ஓகே, சோ இதுக்கு இப்ப ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்திருக்கேன். இதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். When a beam of light passes through a glass prism, it split into band of different colors. What is this phenomenon called? ஒரு வெள்ளொளி கற்றை ஒரு கண்ணாடி பட்டகத்தின் வழியாக செல்லும் போது அது வெவ்வேறு நிறங்களாக வந்து பிரிகிறது. இந்த நிகழ்வை வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ ஒரு ஒரு வெள்ளொளி வந்து ஒரு முப்பட்டகத்தின் வழியாக செல்லும் போது அது 7 வண்ணங்களாக அதாவது விப்ஜியாரா வந்து பிரிகிறது.
இதுக்கு தான் dispersion of lightன்னு சொல்லுவோம். What types of lens is used to correct the vision of a person suffering from near sightedness? அதாவது அருகு பார்வை, நியர் சைட்டட்னஸ் அப்படின்னா கிட்ட பார்வை உள்ள ஒருவரோட பார்வையை சரி செய்ய எந்த வகை லென்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது? ஓகே, ஸோ எந்த லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குழி லென்ஸ். ஓகே, இதுக்கு கூட ஷார்ட்கட் இருக்கு. கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அப்படிதான். கிட்ட பார்வை அப்படின்னா குழி லென்ஸ் மூலமா சரி செய்யலாம், தூர பார்வை அப்படின்னா குவி லென்ஸ் மூலமா சரி செய்யலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூர பார்வையை சரி செய்யறதுக்கு என்ன லென்ஸ்ன்னு அடுத்த ஷிஃப்ட்ல கேட்கலாம். ஸோ அது வந்து குவி லென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, so what type of lens is used to correct presbyopia which usually occurs in old age? ஓகேவா? ஸோ ஓல்ட் ஏஜ்ல வந்து வெள்ளெழுத்து வரும் இல்லையா? ஸோ அதை சரி பண்ண என்ன லென்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு குவிய லென்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. Which type of epithelial tissue is primarily found in lining the tubules of the human kidney? மனித சிறுநீரகத்தோட குழாய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதன்மையாக காணப்படக்கூடிய எபிதெலியல் திசு வந்து எந்த வகையை சேர்ந்தது? இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் கியூபாய்டல் எபிதெலியம். Why are electrical appliances connected in parallel in domestic wiring? வீட்டு மின் இணைப்புகள்ல மின் சாதனங்கள் வந்து இணை இணைப்பில் ஏன் இணைக்கப்படுகின்றன? ஸோ எதுக்காக அந்த மாதிரி பேரலா வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்ல நெறைய இது வச்சிருப்போம். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாமே அந்த மாதிரி வச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஃபேனு இது எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான மின்னழுத்தம் வந்து போறதுக்காக. டு கீப் த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் காம்போனன்ட். ஒவ்வொரு சாதனத்திலும் மின்னழுத்தம் வந்து சமமாக இருக்க. இன் பேரலல் கனெக்ஷன் ஈச் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் கெட் த ஃபுல் மெயின் வோல்டேஜ் 220 வோல்ட். ஓகேவா? ஸோ அதனால எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான வோல்டேஜ் குடுக்கறதுக்காக எல்லாமே பேரலலா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. Why is the series connection of resistors primarily used in electrical circuit? மின் சுற்றுகளில் மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு முதன்மையாக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் தடை எதுக்கு பயன்படுத்துறாங்க? மின்னோட்டத்தை கம்மி பண்றதுக்காக. ஓகேவா? மின் தடை அப்படின்னா அது என்ன பண்ணும்? கரண்ட்டை வந்து கம்மி பண்ணும். ஓகே, இன் சீரிஸ் கனெக்ஷன் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். திஸ் இஸ் பிரைமர்லி யூஸ்டு டு லிமிட் ஆர் கண்ட்ரோல் த எலக்ட்ரிக் கரண்ட் இன் த சர்க்கியூட். ஓகேவா? சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய அந்த கரண்டோட இதை வந்து கம்மி பண்றதுக்கு. விச் டேட் ஹேவ் த ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ரூல்ஸ் 2026 notified by the government of India come into force across the country? ஆன்லைன் விளையாட்டுகளின் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை விதிகள் 2026 இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. எந்த தேதி அப்படின்னா 1 May 2026. Velocity of a car of a mass 1000 kg increases from 10 meter per second to 20 meter per second in 5 seconds. Calculate the force acting on the car. ஒரு காரோட நிறை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 kg அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட திசை வேகம் பாத்தீங்க அப்படின்னா 5 வினாடிகள்ல இருந்து 10 மீட்டர் 5 திசைவேகம் வந்து எப்படி மாறுதுன்னா 5 வினாடிகள்ல 10 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து இனிஷியலா 10 மீட்டர் பெர் செகண்ட்னு இருந்துச்சு. ஒரு 5 வினாடிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது 20 மீட்டர் பெர் செகண்டா மாறுது. அப்ப இந்த காரின் மீது செயல்படும் விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விசைக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தெரியும். மாஸ் வந்து கொஸ்டின்ல இருக்கு. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன்ங்கிறது என்னது? திசைவேக மாறுபாடு, அந்த நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம். அதாவது v மைனஸ் u டிவைடட் பை t. ஓகே, ஸோ நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஃபைனல் திசைவேகம் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் டிவைடட் பை டைம். இதுதான் உங்களுக்கு என்னது? முடுக்கம். அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v மைனஸ் u. v வந்து 20 கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க, u வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க, டிவைடட் பை டைம் வந்து 5ன்னு சொல்லியாச்சு. 20 மைனஸ் 10 10 பை 5. அப்ப ஆக்சலரேஷன் வந்து எவ்வளவு அப்படின்னா 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப ஆக்சலரேஷன் வந்து கிடைச்சிருது. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் வந்து கொஸ்டின்ல 1000ன்னு சொல்லியிருந்தாங்க, ஆக்சலரேஷன் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 நியூட்டன். அப்ப அந்த பொருளின் மீது, அந்த காரின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து எவ்வளவு அப்படின்னா 2000 நியூட்டன். ஓகே, அடுத்த கொஸ்டின். What is the correct IUPAC name of the hydrocarbon compound having the chemical formula C3H6? C3H6 என்ற வேதியியல் வாய்ப்பாட்டை கொண்ட ஹைட்ரோகார்பன் சேர்மத்தோட IUPAC நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. C3H6 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோப்பீன். ஓகே, C3H6ங்கிறது நமக்கு ப்ரோப்பீன்.
Flexibility in plants is due to the presence of which of the following permanent plant tissues? தாவரங்களின் நெகிழ்வுத்தன்மை எந்த திசு இருக்கிறதுனால அந்த மாதிரி அது flexible-ஆ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த திசு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலன் கைமா. கோலன் கைமா தான் தாவரங்களுக்கு அந்த flexibility-ய வந்து கொடுக்குது. According to chemistry, which of the following quantities is always same in isobar? வேதியியலின் படி ஐசோபார்களில் பின்வரும் அளவுகளில் எது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும்? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையன். சோ நிறையன்கிறது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஓகேவா? சோ எது வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா நிறையன், அதுக்கப்புறம் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இது வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ஐசோபார்ங்கிறது வெவ்வேறு தனிமங்களோட அணுக்கள், அவை எல்லாமே ஒரே மாதிரியான நிறையன் வந்து அதுக்கு இருக்கும். Which part of the human brain is primarily responsible for thinking, intelligence, memory and ரீசனிங்? மனித மூளையோட எந்த பகுதி, நம்மளோட எந்த பகுதி வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எதுனாலுமே அதை என்ன பண்ணி வைக்கிறது, ஞாபகப்படுத்தி பார்க்கிறதுக்கு, அறிவாற்றல், இது எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமூளை. ஓகே. Okay, cerebrum is the largest part of the brain and forms a major part of the forebrain. Okay, பெருமூளைங்கிறது மூளையின் மிகப்பெரிய பகுதி. இது தன்னிச்சையான செயல்கள், சிந்தனை, அறிவாற்றல், நினைவு, பேச்சு இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். Which part controls involuntary actions such as blood pressure, salivation and vomiting? இரத்த அழுத்தம், உமிழ்நீர் சுரத்தல், வாந்தி போன்ற தன்னிச்சையற்ற செயல்களை மூளையோட எந்த பகுதி கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முகுளம். What connects the brain and spinal cord to the muscles to transmit electrical signals for movement? Previous shift-ஓட question வந்து repeat ஆகிருக்கு. இயக்கத்திற்கான மின் சமிங்கைகளை கடத்த மூளை மற்றும் தண்டுவடத்தை தசைகளுடன் இணைப்பது எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்க நரம்புகள். In which group would you classify a plant that does not have seeds but possesses xylem and phloem for transport? விதைகள் இருக்காது, ஆனா போக்குவரத்திற்கு பாத்தீங்கன்னா அதாவது நீரை கடத்துறதுக்கு சைலமும், உணவை கடத்துவதற்கு phloem-உம் இருக்கும். இந்த தாவரம் வந்து எந்த வகையை சார்ந்த தாவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிடோஃபைட்டா. ஓகே, சோ டெரிடோஃபைட்டாவை சேர்ந்த தாவரங்கள். அதுக்கு வந்து என்ன இருக்காதுன்னா விதைகள் வந்து இருக்காது. Which of the following methods is considered best for increasing and maintaining the natural fertility of agricultural soil over a long period? நீண்ட காலத்திற்கு விவசாய மண்ணின் இயற்கை வளத்தை அதிகரித்து பராமரிப்பதற்கு பின்வரும் முறைகளில் எந்த முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிம உரம், அதாவது மட்கிய உரத்தை பயன்படுத்துதல் மற்றும் பயிர் சுழற்சியை கடைபிடித்தல். யூசிங் ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய உரங்கள், ஆர்கானிக் மேனூர் ஆர் காம்போஸ்ட் அண்ட் பிராக்டிசிங் கிராப் ரொட்டேஷன். அடுத்த கொஸ்டின். Which is the correct sequence of the different types of coal based on their stages of formation, quality and increasing carbon content? உருவாகும் நிலைகள், தரம் மற்றும் அதிகரிக்கும் கார்பன் உள்ளடக்கத்தோட அடிப்படையில நிலக்கரியின் வெவ்வேறு வகைகளின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீட்ன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் லிக்னைட், பிட்டுமினஸ், ஆந்த்ராசைட். ஓகே, சோ இதுதான் இதோட கரெக்டான ஆர்டர். While balancing the chemical equation Fe plus H2O, Fe3O4 plus H2, if a student tries to balance hydrogen before oxygen, what main error or problem will they face? ஓகேவா? சோ இப்போ Fe plus H2O ரெண்டு வினைபுரிந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? Fe3O4 plus H2 வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த வேதியியல் சமன்பாட்டுல ஆக்சிஜனை சமன் செய்வதற்கு முன்னால் ஹைட்ரஜனை சமன் செய்ய முயன்றால் என்ன மாதிரியான ஒரு எரர் வரும்? சோ இப்போ ஹைட்ரஜனை எதுக்கு பேலன்ஸ் பண்ணணும்? இங்க ஹைட்ரஜன் கரெக்டா தானே இருக்கு, இங்க H2 இருக்கு, இங்கேயும் H2 இருக்கு. ஹைட்ரஜன் எதுக்கு பேலன்ஸ் பண்ணணும்? ஹைட்ரஜன் பேலன்ஸ்டா தானே இருக்கு. அப்ப இது பேலன்ஸ் ஆகலன்னு நினைச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாம டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஓகேவா? ஹைட்ரஜன் பேலன்ஸ்டா தான் இருக்கு, இங்கேயும் H2 தான் இருக்கு, இங்கேயும் 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு, H2 தான் இருக்கு. அப்ப இரும்ப தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், இங்க 3Fe போடுவோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்க வந்து O4 இருக்கா, சோ அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணா 4 போடுவோம். ஓகே, சோ அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க ஒரு 4 போடணும். ஓகே, சோ அப்படி போடும்போது நமக்கு பேலன்ஸ்ட் ஆகிரும். முதல்ல ஹைட்ரஜனை வச்சுட்டே நம்ம ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் பி, முன்பு சமன் செய்யப்பட்ட ஹைட்ரஜன் கெழுவை மீண்டும் மீண்டும் மாற்ற வேண்டி இருக்கும். இதனால் குழப்பம் மற்றும் நேர விரயம், டைம் வேஸ்ட் ஆகும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சோ ஹைட்ரஜன்
புரியுதா? பேலன்ஸ் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ நம்ம இரும்பு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஹைட்ரஜன் கூட வினைபுரியும். Fe இருக்கும். இது வந்து H2O கூட வினைபுரியும் போது Fe3O4 வந்து இருக்கும். பிளஸ் H2 வந்து கிடைக்கும். இத பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன். இரும்பு வந்து 1 தான் இருக்கு. ஆனா இங்க Fe வந்து 3 இருக்கு. முன்னாடி தூக்கி ஒரு 3 போடுவோம். அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஆக்ஸிஜன் இங்க 4 இருக்கு. ஸோ அப்போ இங்க 4 இருக்கா? ஆனா இங்க வந்து என்னது? ஒரு ஆக்ஸிஜன் தான் இருக்கு. இது முன்னாடி 4 தூக்கி போடுவோம். இப்ப ஹைட்ரஜன் 8 ஆகிரும். அப்ப இங்க தூக்கி ஒரு 4 போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் நமக்கு பேலன்ஸ் ஆகிரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். If the velocity time graph of a moving object forms a triangular shape where the velocity first increases linearly with time and then decreases linearly, what conclusion can be drawn about the object's acceleration? ஒரு நகரும் பொருளோட வேகம் நேர வரைபடம் முக்கோண வடிவத்தை உருவாக்கினால், அதாவது வேகம் முதலில் நேரத்துடன் நேர்கோட்டில் அதிகரித்து பின்னர் நேர்கோட்டில் குறைந்தால் பொருளில் முடுக்கம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ முடுக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேர்மறை முடுக்கம் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கம்மியாகி எதிர்மறை முடுக்கமா மாறும். The recently approved National Sports Policy is a modified version of which previous sports policy that is has now சூப்பர்சீடட். சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கொள்கை வந்து எந்த விளையாட்டு கொள்கையை மாற்றியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த விளையாட்டு கொள்கை அப்படின்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2001. In the Solvay process of manufacturing baking soda, which gas is primarily passed through the ammoniacal brine solution to precipitate sodium hydrogen carbonate. சோடா உப்பு தயாரிக்கும் போது சால்வே முறையில் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை படிய வைக்க அமோனியா கலந்த உப்பு கரைசல் வழியாக எந்த வாயு வந்து செலுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வாயு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? சோ அப்போ சோடியம் குளோரைடு, NaCl, அமோனியா, இங்க H2O. அப்ப எந்த வாயு வந்து இது பண்றோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. Who has been honored in the individual category of the prestigious Subhash Chandra Bose Appada Prabandhan Puraskar for the year 2026. மதிப்புமிக்க சுபாஷ் சந்திரபோஸ் அப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது தனிநபர் பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னல் சீதா அசோக் ஷேல்கே. Who is the author of the book titled இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. previous shiftல உள்ள question repeat ஆயிருக்கு. Apnapan published in 2026 which chronicles his 35-year long association with Prime Minister நரேந்திர மோடி. 2026ல வெளியான அப்னப்பன் கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாரு? இப்புத்தகம் பிரதமர் நரேந்திர மோடி உடனான அவரது 35 ஆண்டு கால தொடர்பை விளக்குகிறது. சோ யாரோட புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராஜ் சிங் Saukan. Okay, the book Apnapan was published in 2026. It is written by Sivaraj Singh Saukan. Okay, va. Which novel has won the International Booker Prize 2026, becoming first book translated from Mandarin Chinese to receive this honor? 2026 ஆண்டுக்கு சோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா NTPC-லயும் கேட்ட கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான். 2026 ஆண்டிற்கான இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸை வென்ற நாவல் எது? மாண்டரின் சீன மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு இந்த கௌரவத்தை பெறும் முதல் புத்தகமாகும். சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைவான் டிராவலாக். இப்போ எஸ்டர்டே நடந்த குரூப் டிலையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த NTPC அண்டர் கிராஜுவேட்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, இதே மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்ல வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Regarding J.J. Thomson's atomic model, plum pudding model. Previous shiftல நான் சொன்னேன் இந்த plum pudding model பத்தி அடுத்த shiftலயும் வரும்னு வந்திருக்கு. Which of the following statement is true? J.J. Thomsonோட அணு மாதிரி plum pudding model பற்றி பின்வருவனவற்றுள் எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல எது சரியானது? சோ இதுல என்ன சொல்லியிருப்பாரு? அணுங்கிறது ஒரு கோளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து நேர்மறையானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எதிர்மறையான எலக்ட்ரான்கள் எல்லாமே புதஞ்சு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் என்னது பிளம் புட்டிங் மாடல்ல அவர் வந்து சொல்லியிருப்பாரு J.J. தாம்சன். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எலக்ட்ரான்கள் வந்து நேர்மறை மின்னூட்டம் கொண்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து தப்பு. ரெண்டாவது பாருங்க, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ட் இன் பிக்சட் சர்க்குலர் ஆர்பிட்ஸ். எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் சுழல்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுவும் ராங்கு. அணுக்கருவில் நேர்மறை மின்னூட்டம் கொண்ட பகுதி உள்ளது, அது எலக்ட்ரான்களை அதை சுற்றி வர செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ராங் தான். ஓகேவா? ஸோ ஜே தாம்சனோட பிளம் புட்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து ஒரு ஸ்பியர், ஒரு கோளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். வித் அதுல வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து புதைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. இதான் பிளம்ஸ் இன் எ புட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? பிளம்ஸ் இன் எ புட்டிங், புட்டிங்ல இருக்கக்கூடிய பிளம்ஸ் மாதிரி. ஓகே, அந்த பிளம்ஸ் இன் எ புட்டிங்னா இது புட்டிங் இருக்குன்னா அதுல நம்ம பிளம்ஸை உள்ள வச்சிருப்போம் இல்லையா? சோ அதுதான் பிளம்ஸ் இன் எ புட்டிங். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்லியிருப்பாரு. தாம்சன் மாதிரியின்படி அணு என்பது நேர்மறை மின்னூட்டம் கொண்ட ஒரு கோளம். அந்த கோளத்துக்குள்ள எதிர்மறை கொண்ட எலக்ட்ரான்கள் வந்து புதைஞ்சு இருக்கும். இதுதான் என்னதுன்னா பிளம் புட்டிங் மாடல். Which of the following is an example of homogeneous mixture? ஒரே மாதிரியான கலவைக்கு எடுத்துக்காட்டு எது? ஒரே மாதிரியான கலவைங்கிறது என்னது? சுகர் இன் வாட்டர். ஓகேவா? ஒரே மாதிரி ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஒரே மாதிரியான கலவை. சுகரை தூக்கி வாட்டர்ல போட்டோம்னா அப்படி கரைஞ்சிரும். ஓகேவா? A homogeneous mixture has uniform composition throughout. You cannot see separate components. அப்படிதானே? தண்ணியில தூக்கி சுகரை தூக்கி போட்டோம் இல்ல சால்ட்டை தூக்கி போட்டோம் அப்படின்னா தண்ணி இருக்கு, இதுல சுகரை தூக்கி உள்ள போட்டோம் அப்படின்னா இப்ப சுகர் தனியா எனக்கு கண்ணுல காட்டுங்கன்னா தெரியுமா? தண்ணியில அப்படியே கரைஞ்சிரும். அப்போ ஒரே மாதிரியான இதா மாறிடும் ஹோமோஜீனியஸா. அப்ப இது கரெக்ட். ஆயில் அண்ட் வாட்டர், தண்ணி இருக்கு, தண்ணியில தூக்கி ஆயில ஊத்துறோம் அப்படின்னா எண்ணெய் அப்படியே மிதக்கும், உள்ள கரையாது. சோ இது கிடையாது. மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சால்ட், மணலையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணோம்னா உப்பை தனியா பார்க்கலாம், அப்படிதானே? அப்ப இதுவும் கிடையாது. அயன் இரும்பு துகள்கள் மற்றும் கந்தக துகள் கலவை, இதுவும் ராங் தான். சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே. In which of the following cases will the value of potential energy be zero? பின்வருவனவற்றில் எந்த நிலையில் நிலையாற்றலின் மதிப்பு வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா a stone lying normally on the ground. அப்படிதானே? சும்மா ஒரு பொருள் வந்து ஒரு தரையில கிடக்கு அப்படின்னா a stone lying, ஒரு தரையில் சாதாரணமாக கிடக்கும் ஒரு கல். ஓகேவா? சோ இதுல நிலையாற்றலின் மதிப்பு வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏன்னா அதுக்கு எந்த ஹைட்டுமே கிடையாது. நிலையாற்றல்னா நமக்கு தெரியும், mgh தெரியும். சும்மா தரையில ஒரு பொருள் கிடக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஹைட் இருக்குமா? இருக்காது. சோ அப்ப அங்க நிலையாற்றல் வந்து 0. The absolute refractive index of water 1.33 according to physics. What does its statement mean? நீரின் முழுமையான ஒளிவிலகல் எண் வந்து 1.33. இயற்பியலின் படி இந்த கூற்றின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் வந்து 1.33 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் நீரில் ஒளியின் வேகத்தை விட 1.33 மடங்கு வந்து அதிகம். இதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, இப்போ ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து ஷிஃப்ட் 3ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹூ வாஸ் அவார்டட் த பத்மபூஷன் இன் 2026 இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்? ஸோ ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. கலைத்துறையில் 2026ஆம் ஆண்டுக்காக பத்மபூஷன் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள ஆக்டர் மம்முட்டி. ஓகே, பத்மபூஷன் இஸ் த தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் இந்தியா. இன் 2026 ஆக்டர் மம்முட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதோட டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தர்மேந்திரா, ஓகேவா? ஸோ ஹிந்தி ஆக்டர் தர்மேந்திராவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா இவருக்கு பத்ம விபூஷன் அவார்டு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பத்மா அவார்ட்ஸ் பத்தின ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்கேன். இதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ எல்லா முக்கியமான பத்மா அவார்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் தெளிவா படிச்சிட்டீங்கன்னா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல உங்களுக்கு கவர் ஆகிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ எல்லா ரிலேட்டட் கொஸ்டின்ஸுமே இதுல இருக்கு. வாட் இஸ் த டோட்டல் பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன் த யூனியன் பட்ஜெட் 26 to 27? 2026 to 27 மத்திய பட்ஜெட்ல பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு மொத்தமா எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 7.85 லட்சம் கோடி. ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா டோட்டல் அலோகேஷன் டு த டிஃபென்ஸ் செக்டார் 26 to 27 அக்கௌண்ட்ஸ் ஃபார் வாட் பெர்சன்டேஜ் ஆன் த டோட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்? பட்ஜெட் 2026 to 27 பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை வந்து மொத்த பட்ஜெட்ல வந்து எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.67%. Who has been honored with the பத்மஸ்ரீ அவார்ட் in 2026 in the field of sports? விளையாட்டு துறையில் 2026ஆம் ஆண்டுக்கு பத்மஸ்ரீ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பால்தேவ் சிங். ஓகேவா? ஸோ இவர் வந்து ஃபார்மர் ஹாக்கி கோச். ஓகேவா? முன்னாள் ஹாக்கி கோச்சா வந்து இருந்தவர். ஓகேவா? பத்மா அவார்ட்ஸ் 2026 அனௌன்ஸ்ட் ஆன் ரிபப்ளிக் டே. ஓகே, பல்தேவ் சிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. எந்த ஃபீல்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு. ஓகே,
which historic agreement has been officially operationalized from January 2026 to streamline military logistics cooperation between India and Russia? ஜனவரி 2026 முதல் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே ராணுவ தளவாட ஒத்துழைப்பை எளிமைப்படுத்த எந்த வரலாற்று ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெலோஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the correct full form of Shakti in the Biopharma Shakti scheme announced in Union Budget 26 to 27? 2026 to 27 மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட பயோஃபார்மா சக்தி திட்டத்தில் சக்தியோட சரியான விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். அறிவு, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மூலம் சுகாதார முன்னேற்றத்திற்கான ஒரு உத்தி. Which race event did Emmy Mary John break the 50-second barrier at the Tokyo Golden Grand Prix? டோக்கியோ கோல்டன் கிராண்ட் பிரிக்ஸ்ல எமி மேரி ஜான் 50 வினாடி தடையை எந்த ஓட்ட போட்டியில் உடைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த ரன்னிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அவர் எவ்வளவு செகண்டுக்குள்ள கடந்தாரு அப்படிங்கறத இதுல வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. ஓகே, 131st Constitutional Amendment Bill 2026 which failed to pass in the Parliament is primarily related to. பாராளுமன்றத்தில் நிறைவேறாத 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதோடு தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபா இடங்களோட விரிவாக்கம், தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு பத்தினது. Recently, Supreme Court of India allowed passive euthanasia for Harish Rana under which article of the Constitution? சமீபத்துல இந்திய உச்சநீதிமன்றம் ஹரிஷ் ராணாவிற்கு எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவின் கீழ் செயலற்ற கருணை கொலைக்கு அனுமதி அளித்தது? சோ எந்த ஆர்டிகிள் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 21 படி. ஓகே, which catalyst is commonly used in the hydrogenation process to convert unsaturated hydrocarbon into saturated hydrocarbon? நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்களை வந்து நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்களாக மாற்றும் ஹைட்ரஜனேற்ற செயல்பாட்டில் எந்த வினையூக்கி வந்து பயன்படுத்தப்படுகிறது? கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினையூக்கின்னு சொல்லுவோம். அந்த வினையை வந்து அந்த ஸ்பீடா அந்த வினையோட வேகத்தை வந்து ஸ்பீட் ஆக்குறதுக்கு வந்து இந்த கேட்டலிஸ்ட் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா? சோ எந்த இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கல் அண்ட் பலேடியம். ஓகேவா? சோ இந்த இதுதான் வினையூக்கியா கேட்டலிஸ்டா வந்து செயல்படுது. Nickel and palladium are commonly used as catalyst in the hydrogenation process. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹைட்ரஜனேற்ற செயல்பாட்டுல நிக்கல் மற்றும் பலேடியம் வந்து பொதுவான வினையூக்கிகளாக வந்து பயன்படுத்தப்படுது. வினையூக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வினையோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. Force வந்து 60 Newton applied to an object produces acceleration 3 meter per second square. What will be the mass of that object? Same model question தான் அப்படி வருது. Force வந்து பாத்தீங்கன்னா 60 நியூட்டன், முடுக்கம் வந்து 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா அந்த பொருளோட நிறை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? F equal to m into a ன்னு தெரியும். ஓகே, அப்போ நமக்கு m தான் வேணும். m equal to f by a ன்னு தெரியும். ஓகே, f வந்து 60, a வந்து 3, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 kg. ஓகே, இதுதான் அந்த பொருளோட நிறை. அதுதான் இங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Which two Indian journalists have been honored with the Pulitzer Prize 2026? புலிட்சர் பரிசு பெற்ற 2 இந்திய பத்திரிகையாளர்கள் யார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் ஆர்கே அண்ட் சுபர்ணா சர்மா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு, நீங்க அதுல பாத்துக்கலாம். ஏன்னா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே டீச் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தா போகும் வீடியோ. Which Indian shooter won the gold medal with a world record in the women's 25-meter pistol event at the ISSF Rifle or Pistol World Cup 2026 held in Munich? மியூனிக்ல நடந்த ஐஎஸ்எஸ்எஃப் ரைஃபிள் பிஸ்டல் உலகக்கோப்பை 2026ல பெண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் போட்டியில உலக சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய துப்பாக்கி சுடும் வீராங்கனை யார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஷா சிங். ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. Okay, Isha Singh won the gold medal in women's 25-meter pistol event ISSF Rifle or Pistol World Cup 2026. இது எங்க நடந்திருக்குன்னா முனிச், சுவிட்சர்லாந்துல நடந்திருக்கு. Okay, so she set a new world record in the final to clinch gold for India. Okay, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
What is a substance called that is made up of only one type of particles and cannot be chemically broken into simpler substances? ஒரே வகையான துகள்களால் ஆனது மற்றும் வேதியியல் ரீதியாக இதை வந்து எளிய பொருட்களா வந்து உடைக்க முடியாது. அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனிமம். A substance made up of only one type of atoms that cannot be broken down by chemical means is called element. In plant anatomy, what is the primary function of the cortex found in roots and stems? தாவர உடற்கூறியல்ல வேர்கள் மற்றும் தண்டுகளில் காணப்படும் இந்த கார்டெக்ஸோட முதன்மையான செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட செயல்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டையும் நீரையும் சேமிச்சு வைக்கிறது. பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கார்டெக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். In human physiology and medicine, a ஸ்பிக்மோமேனோமீட்டர் is used to measure which of the following? மனித உடலியல் மற்றும் மருத்துவத்துல ஸ்பிக்மோமேனோமீட்டர் வந்து எதை அளக்க பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பிக்மோமேனோமீட்டர் வந்து எதை அளக்கிறதுக்கு அப்படின்னா பிளட் பிரஷரை வந்து அளக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ரத்த அழுத்தத்தை அளக்க ஸ்பிக்மோமேனோமீட்டர் வந்து பயன்படுத்தப்படுது. Which former Indian captain and Olympic gold medalist was honored with the prestigious Major Dhyanchand Lifetime Achievement Award at the Hockey India Annual Award? ஹாக்கி இந்தியா ஆண்டு விருதுகள்ல மதிப்புமிக்க மேஜர் தயன்சாந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட முன்னாள் இந்திய கேப்டன் மற்றும் ஒலிம்பிக் தங்கப்பதக்க வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஃபர் இக்பால். Jafar Iqbal was honored with the Major Dhyanchand Lifetime Achievement Award at the Hockey India Annual Awards. He was the former Indian hockey captain and won Olympic gold medal in 1980 Moscow Olympics. இவர் முன்னாள் இந்திய ஹாக்கி கேப்டன் 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வென்றவர். When the direction of electric current in a conductor is reversed, what will be effect on the value or direction of the generated magnetic field? ஒரு கடத்தியில் மின்னோட்டத்தின் திசை வந்து மின்னோட்டத்தோட திசையை வந்து அப்படியே ரிவர்ஸா மாத்துறோம். காந்தப்புலத்தோட மதிப்பு அல்லது அந்த திசையில் ஏற்படும் விளைவு என்ன? சோ அந்த காந்தப்புலமும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும், தலைகீழாக மாறும். If an object is placed between center of curvature and the focus of concave mirror, what will be the nature and the size of the image formed? ஒரு பொருள் குழியாடியின் வளைவு மையம் மற்றும் குவியம் இதுக்கு இடையில வைக்கிறோம் அப்படின்னா உருவாகும் பிம்பத்தின் தன்மை மற்றும் அளவு எப்படி இருக்கும்? சோ அது வந்து எப்படி இருக்கும்னா ரியல், இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைடு. உண்மையானது தலைகீழான பெரிய இமேஜா வந்து நமக்கு கிடைக்கும். Why can we not hear each other's voice in a vacuum? வெற்றிடத்தில் நாம் ஒருவருக்கொருவர் குரலை ஏன் கேட்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒளி வந்து வெற்றிடத்தில் பரவாது. ஒளி பரவணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் வந்து தேவை. ஓகேவா? ஸோ ஒரு மீடியம் இருந்தா மட்டும்தான் அதுல வந்து ஒளி வந்து பரவும். அதாவது சவுண்ட் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், சவுண்ட் வந்து போகும். அதுக்கு ஒரு மீடியம் வேணும். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்படின்னா அதுல என்னது, இப்போ ஒருத்தங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கோம்னா நம்ம பேசுறது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேக்குதுன்னா ஒரு மீடியம் இருக்கு. காற்று வந்து ஒரு மீடியமா செயல்படுது. அதனால ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு கேக்குது. ஓகேவா? சவுண்ட் வேவ்ஸ் பிகம் வெரி ஸ்லோ இன் வேக்யூம். ஸோ இது தப்பு. சவுண்ட் வேவ்ஸ் ரெக்வயர் எ மீடியம். அதுக்கு ஒரு மீடியம் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. வெற்றிடத்தில் உள்ள அதிக வெப்பநிலையை ஒளி இதெல்லாம் ராங்கான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? சோ வெற்றிடத்தில் ஒளி அலைகள் அப்படிலாம் மாறாது. ஓகேவா? சவுண்ட் வேவ் வந்து லைட் வேவாலாம் மாறாது. சோ அப்போ ஆப்ஷன் டியும் ராங். ஓகே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு ஊடகம் இருந்தாதான் ஒளி வந்து அதுல பயணிக்க முடியும். அப்பதான் நம்ம பேசுறது இன்னொருத்தங்களுக்கு வந்து கேட்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் an ecosystem, what happens to most of the energy as it moves to each successive higher trophic level? ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒவ்வொரு உயர் மட்ட நிலைக்கு செல்லும் போது ஆற்றலுக்கு என்ன நடக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அது வெப்பமாக சுற்றுச்சூழலுக்கு இழக்கப்படுகிறது. What is the standard unit of work and energy in the international system of unit? சர்வதேச அலகு முறையில் வேலை மற்றும் ஆற்றலின் நிலையான அலகு என்ன? ஓகே. சோ வேலையோட அலகும் ஜூல் தான், ஆற்றலோட அலகும் ஜூல் தான். ஏன்னா வேலை செய்யப்படும் வீதம் தான் நாம என்ன சொல்றோம், ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூல். If two coils are kept close to each other and the electric current flowing in the first coil is suddenly switched off, what will be the effect on the second coil? ரெண்டு சுருள்கள் வந்து பக்கத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் சுருள் வழியா பாஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா ரெண்டாவது சுருள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல கரண்ட் வந்து என்ன ஆயிருக்கு,
ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுன்னா செகண்ட் இதுல என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரம் மட்டும் கரண்ட் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும், நின்றும். அதுக்கப்புறம் வந்து ஜீரோ ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ நோ கரண்ட் வில் பி இன்டியூஸ்ட் இன் த செகண்ட் காயில்னு சொல்லியிருக்காங்க. இது ராங். கரண்ட் வில் கண்டினியூ டு ஃப்ளோ கண்டினியூஸ்லி. அது கண்டினியூஸா செகண்ட் காயில்ல முத காயில் இருக்கு, அதுல கரண்ட் வந்து ஸ்டாப் ஆயிருச்சுன்னா ரெண்டாவது காயில்ல என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது காயில்ல கண்டினியூஸா கரண்ட் பாஸ் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ராங். என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நின்றும், ஸ்டாப் ஆகிரும். ஓகேவா? a current will be momentarily induced in the second coil and then become zero. இரண்டாவது சுருளில் சிறிது நேரம் மின்னோட்டம் தூண்டப்பட்டு அதுக்கப்புறம் என்னவாகிரும், ஜீரோ ஆகிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following complex permanent tissue is responsible for the transport of photosynthetic products and organic acids, amino acids in plants? தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு வந்து தயாரிக்கப்படுது. இந்த உணவு பொருட்களை வந்து கடத்தக்கூடிய முக்கியமான வேலையை யாரு பாக்கா? ஓகேவா? தாவரத்துல ரெண்டு பேரும் முக்கியமான ஆளு. ஒண்ணு வந்து சைலம், இன்னொன்னு வந்து புளோயம். ஓகேவா? சைலம் வந்து நீரை கடத்தும், புளோயம் வந்து உணவை கடத்தும். உணவு வந்து எப்போ உருவாகும் அப்படின்னா தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கை எங்க நடக்கும், இலை பச்சையத்துல நடக்கும். பச்சையம் எது பச்சை கலர்ல இருக்கும், இலை. ஓகேவா? சோ அந்த இலையில தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும். அங்க ஒளிச்சேர்க்கை நடந்து ஃபுட் தயாரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளோயம் வந்து அந்த ஃபுட்டை தாவரத்தோட பல்வேறு பகுதிகளுக்கு வந்து என்ன பண்ணும், கடத்தும். சோ புளோயம் தான் ஆப்ஷன் பி கரெக்ட். Both of the fallopian tubes of a woman are completely blocked. Which advanced medical technology is recommended for her to conceive? ஒரு பெண்ணோட ரெண்டு கரு குழாய்களும் வந்து முழுமையாக அடைச்சாச்சு. ஓகேவா? அடைக்கப்பட்டிருந்தால் அவங்க திருப்பியும் கன்சீவ் ஆகுறதுக்கு, கருத்தரிக்க அவருக்கு எந்த மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பம் பரிந்துரைக்கப்படுகிறது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா IVF. ஓகேவா? சோ IVF. If both fallopian tubes are completely blocked, IVF is recommended. ஓகேவா? சோ IVF மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா கருத்தரித்தல் வந்து பண்ணிக்கலாம். Which of the following statements is completely true regarding a base? ஒரு காரம் குறித்து பின்வருவனவற்றில் எந்த கூற்று உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க, நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். ஓகேவா? சோ இது வந்து அமிலத்தோட பண்பு. சோ நமக்கு காரம் பத்தி கேட்டிருக்காங்க, அதனால தப்பு. It does not change the color of the blue litmus and turns phenolphthalein பிங்க். நீல லிட்மஸின் நிறத்தை மாற்றாது. ஓகே, சோ இதுதான் கரெக்ட். பினாப்தலீனை வந்து இளஞ்சிவப்பாக மாற்றும். அப்ப இதுதான் ஒரு பேஸ்ன்னு சொல்லிடலாம். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Atomic number of one atom வந்து 7, other atom வந்து 8. What will be the neutrons in the air most common and stable forms respectively? ஒரு அணுவின் அணியன் வந்து 7, மற்றொரு அணுவோட அணியன் வந்து 8. ஓகே, மற்றொன்றின் அணியன் வந்து 8. அவற்றில் மிகவும் பொதுவான மற்றும் நிலையான வடிவங்களில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்ரான் பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் 7 இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். நைட்ரஜனோட மாஸ் நம்பர் எத்தனைன்னா 14. ஓகே, 14 மைனஸ் 7 7. அப்போ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான்களோட எண்ணிக்கை வந்து 7. ஓகே, ஸோ அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் 8 இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ அப்போ அதோட மாஸ் நம்பர் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 8, 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால மாஸ் நம்பர் வந்து 16 வரும். சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய நியூட்ரான் வந்து 16 மைனஸ் 8 8. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து 7,8. ஓகே, 7 and 8. What is the primary reason for the exceptionally large number of carbon compounds found in nature? இயற்கையில் மில்லியன் கணக்கில் காணப்படும் கார்பன் சேர்மங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன? சோ கார்பனோட சங்கிலியாக்கும் பண்பு தான் இதுக்கு காரணம். ஓகே, அடுத்த கொஸ்டின். The chemical reaction between sodium sulfate and barium chloride is a precise example of which of the following? Sodium sulfate, barium chloride. Sodium sulfate, barium chloride ரெண்டுமே வினை புரியுது அப்படின்னா இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன நடக்கும், சல்ஃபேட்டோட இணைதிறன் 2, ஸோ Na2SO4ன்னு போட்டுடலாம். இந்த சோடியம் வந்து இந்த குளோரின் கூட சேரும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா சோடியம் குளோரைடு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ சோடியம் வந்து குளோரின் கூட சேருது, இங்க இருக்க குளோரின் வந்து இங்க வந்து சேருதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இங்க இருக்க சோடியம் வந்து இங்க உள்ள குளோரின் கூட சேருது அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன நடக்குது, இடம் பெயருது. அப்படிதானே, இங்க இருந்து இங்க போகுது, சோடியம் வந்து இது கூட சேர்ந்துருச்சுன்னு சொல்லலாம், அதுவும் கரெக்ட் தான்.
அப்படி இல்லைன்னா குளோரின் வந்து சோடியம் கூட சேர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். அதுவும் கரெக்ட் தான். அப்ப இங்க என்ன நடக்கு? இடம்பெயர் வந்து வந்து நடக்கு. அப்ப என்ன வினை? இடப்பெயர்ச்சி வினை வந்து நடக்குது. ஓகேவா? அப்புறம் வேற என்ன ஆகுது? இங்க இருக்க சல்பைட் வந்து பேரியம் கூட சேரும். இல்லைன்னா இந்த பேரியம் சல்பைட் கூட சேர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்ப என்ன கிடைக்கும்? பேரியம் சல்பைட். ஓகேவா? அப்ப சோடியம் குளோரைடும் நமக்கு கிடைக்குது, பேரியம் சல்பேட்டும் கிடைக்குது. அப்ப இடப்பெயர்ச்சி வினை யாரெல்லாம் இடம்பெயர்றாங்க? சோடியம் குளோரின் கூட சேருது, சல்பேட் பேரியம் கூட சேருது. அப்ப 2 பேர் இடம்பெயர்றாங்களா? அப்ப இரட்டை இடப்பெயர்ச்சி வினை வந்து நடக்குது. கரெக்டா? அப்ப இரட்டை இடப்பெயர்ச்சி வினை வந்து இதுல நடக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அடுத்த கொஸ்டின். அதுக்கப்புறம் இதுல வந்து வீழ்படிவாகும். அப்படிதானே? பேரியம் சல்பேட் வந்து வீழ்படிவா கிடைக்கும். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10 ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின். சோ 11 ஓகேவா? சோ இன்னைக்கு ஆகஸ்ட் 11ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த வீடியோல 11 ஆகஸ்ட் இன்னைக்கு மேக்ஸ் கொஸ்டின் என்ன மாடல்ல கேட்டிருந்தாங்கங்கிறத அடுத்த வீடியோல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஷிஃப்ட் கொஸ்டின்னா ஐ வாண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் மெசேஜ் பண்ணுங்க. இதோட ஃபீஸ் வந்து 399. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 199. அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இன்னைக்கு 1 டே மட்டும் 2 கூப்பன் கோட்ஸ் இருக்கிறதுனால ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்போ 2 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிரும். 199 பே பண்ணிட்டீங்கனாலே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.